தாவேகாவிற்கு கிடைத்த அங்கீகாரம், விஜய்க்கு வாழ்த்து சொன்ன சீமான், மறைமுக கூட்டணியா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிஸ்டர் பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய்க்கும் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் தாவேகா தொண்டர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. விஜய அரசியல் களத்துக்கு ஆரம்பம் முதலே வரவேற்று வர சீமான் 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் கட்சியோட கூட்டணி அமைக்க முயற்சித்து வரதா சொல்லப்படுது. நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கி இருக்குது. அதனால இன்னையிலிருந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது தாவேகா. இந்த அறிவிப்பை அந்த கட்சியோட தலைவர் நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. தாவேகா தொண்டர்கள் இத பட்டாசு வெடிச்சும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்க. விஜயோட தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்திருக்கிற நிலையில முதல் மாநில மாநாட்டுக்கு தமிழக காவல்துறையும் நிபந்தனைகளோடு அனுமதி தந்திருக்கு. இதனால தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் படு உற்சாகத்துல இருக்காங்க. இந்த மாதம் விக்கிரவாண்டியில தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு நடக்க இருக்குது. விஜய் வெளியிட்டிருக்க அறிக்கையில தாவேகாவை அரசியல் கட்சியா பதிவு செஞ்சு தேர்தல் அரசியல்ல பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கி இருக்கு அப்படின்னும், திசைகளை வெல்வதற்கான முன்னறிவிப்பா இப்போ முதற்கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் தடைகளை தகர்த்தெறிந்து தமிழக மக்களுக்கான அரசியல் கட்சியாக வலம் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சியா தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்க நிலையில நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டிருக்க பதிவுல தமிழ்நாடு அரசியல்ல புதிய மாற்றத்தை உருவாக்கும் நோக்கில என் ஆருயிர் இளவல் அன்பு தளபதி விஜய் அவர்களின் தலைமையில் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்தமையை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிற செய்தி அறிந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கும் அதன் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் புசி ஆனந்த் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என் அன்பினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு குறிப்பிட்டிருக்காரு. விஜயோட அரசியல் வருகை குறித்தும் அவரோட கூட்டணி வைப்பீர்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கோ சீமான் நேர்மறையான பதில்களையே தெரிவிச்சிருந்தாரு. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடக்கிற மாநாட்டுக்கு அழைப்பு வந்தா நிச்சயமா போவேன். 2026 விஜயோட ஒன்று சேர வாய்ப்பு அமையும்னா அதுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு சீமான். தொடர்ந்து சீமான் விஜய் என் தம்பி அப்படின்னு குறிப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிச்சது முதலே விஜய முதல் ஆளா வரவேற்று கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் கட்சியோட கூட்டணி அமைக்க முயற்சித்து வரதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் விஜயோட கட்சி தேர்தல் ஆணையத்தால பதிவு செய்யப்பட்ட கட்சியா அங்கீகாரம் பெற்றுள்ளதற்கும் முதல் ஆளா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சீமான். இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள மிஸ்டர் பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.